சிரஞ்சீவியின் அரசியல் வரலாறு குறித்தும் விஜயின் அரசியல் பற்றியும் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். ஆந்திரா மாநிலம் சினிமாவில உச்சத்துல இருந்த சிரஞ்சீவிக்கு முதல்வர் நாற்காலி மேல ஆசை இருந்துச்சு. தனியா கட்சி ஆரம்பிச்சு அரசியல்ல நுழையணும்ன்ற எண்ணமும் இருந்தது. அவருடைய அரசியல் வருகைய ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அரசியல் வருகை பற்றி செய்தியாளர்கள் கேள்வி கேட்ட போதெல்லாம் அரசியலுக்கு வர விருப்பம் இல்லைன்னே பதில் சொல்லிட்டு வந்தாரு சிரஞ்சீவி. ஆந்திராவில தெலுங்கு தேசம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் NT ராமாராவ், தள்ளி தெலுங்கானா என்ற கட்சியை ஆரம்பித்த நடிகை விஜயசாந்தி ஆகியோரின் வரிசையில புதிய கட்சியை தொடங்க வேண்டும்னு சிரஞ்சீவியை அவருடைய ரசிகர்கள் வலியுறுத்திட்டு வந்தாங்க. அதே நேரத்துல கண்தானம், ரத்த தானம் போன்ற சமூக சேவையில சிரஞ்சீவி ஆர்வம் காட்டிட்டு வந்தாரு. 1992 சிரஞ்சீவி அரசியல்ல நுழைஞ்சா என்ன மாற்றம் ஏற்படும் என்ற விவாதம் தொடங்குச்சு. சிரஞ்சீவி கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் கூட இணையறதுக்கு ஏராளமான அரசியல் பிரபலங்கள் தயாரா இருந்தாங்க. சிரஞ்சீவியோட கூட்டணி அமைக்கவும் சில கட்சிகள் ஆர்வம் காட்டிட்டு வந்தாங்க. ஆனாலும் தன்னுடைய அரசியல் வருகை பற்றி சிரஞ்சீவி அதிகாரப்பூர்வமா எதுவுமே பேசாம இருந்தாரு. அதன் பிறகு 2008 சிரஞ்சீவி அரசியல்ல நுழைஞ்சாரு. MGR, NTR ஆகியோர் கட்சி ஆரம்பிச்ச போது எதிர்கட்சிகளின் உணர்வு என்னவோ அதேதான் ஆந்திராவில காங்கிரஸ், தெலுங்கு தேசம் போன்ற கட்சிகளிடமும் இருந்துச்சு. 2008 ஆகஸ்ட் 5 சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிப்பதற்கான அறிவிப்பு ஒண்ணு திடீர்னு வெளியாச்சு. ஆந்திராவில சிரஞ்சீவி ரசிகர் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளராக அசோக் சாம்ராட் யாதவ் திருப்பதியில பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ஆகஸ்ட் 26 திருப்பதியில பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்துல சிரஞ்சீவி தான் அரசியல்ல நுழைவதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாரு. லட்சக்கணக்கான ரசிகர்கள் சிரஞ்சீவி மன்றத்துல உறுப்பினர்களாக இருக்கிற நிலையில பல அரசியல் பிரமுகர்களும் சிரஞ்சீவியுடைய அரசியல் பயணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 2008 ஆகஸ்ட் 17 ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில சிரஞ்சீவியின் புதிய கட்சிக்கு அலுவலகம் திறக்கப்பட்டது. கட்சி தொடங்குவதை பற்றி அதிகாரப்பூர்வமா பேசின சிரஞ்சீவி, என்ன அரசியலுக்கு வர தூண்டிய எல்லாருக்குமே முதல்ல நன்றி. கோடான கோடி தெலுங்கு மக்கள், என்னுடைய ரசிகர்கள், ஆதரவாளர்களின் ஆசை, கனவு இது. அதை நான் இப்ப நிறைவேற்ற போறேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். என்னுடைய அரசியல் பிரவேசம் குறித்து பேச விரும்புறேன். கடந்த 30 ஆண்டுகளாக நான் திரையுலகில் இருந்தாலும் பொதுமக்களுடைய தேவைகள் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கு. என்னுடைய அரசியல் எதிர்காலத்தை மக்கள் தான் நிர்ணயிக்க போறாங்க. என்னுடைய வாழ்க்கையும் சேவையும் ஆந்திர மக்களுக்காகவே. கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பு இது. சமூக பிரச்சனைகளை தீர்க்க கடவுள் மனிதர்களை பயன்படுத்துவாரு. அப்படித்தான் என்ன அரசியலுக்கு அனுப்பி சமூகத்திற்கு சேவை செய்ய அனுப்பி இருக்கிறதா கருதுறேன். ஆந்திர மாநில அரசியல்ல ஒரு வெற்றிடம் இருக்கு. இளைஞர்கள், பெண்கள்னு பலதரப்பட்ட மக்களும் என்ன அரசியல்ல ஈடுபடுமாறு வலியுறுத்தினாங்க. நான் அரசியல்ல ஈடுபடலனா அது ஒரு வரலாற்று பிழையாயிடும். அதனால சாதாரண மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக அரசியல்ல ஈடுபட போறேன். அப்துல் கலாம் சொன்ன வார்த்தைகள் தான் என்னுடைய மன மாற்றத்திற்கு முக்கியமான காரணம். எனது எல்லா சந்தேகங்களும் இப்ப தீர்ந்துடுச்சு. அரசியல் மூலம் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் என்ற எண்ணமும் பிறந்திருக்கு. அரசியல்ல இறங்க முடிவு செஞ்சேன். நான் அரசியல்வாதியா நடிக்க மாட்டேன். அதிகாரத்திற்காகவும் பதவிக்காகவும் அரசியலுக்கு நான் வரல. மன திருப்தியோட அரசியலுக்கு வரேன். எனக்கு கடவுள் புகழையும் பணத்தையும் கொடுத்திருக்கிறாரு. இருந்தாலும் மக்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு செல்ல உருவாகும் திரைப்படமாக இருந்தா அதுல நடிப்பது குறித்து பரிசீலிப்பேன் அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்கிறாரு சிரஞ்சீவி. அது மட்டும் இல்லாம ஆந்திராவில நக்சலைட்டுகள் வன்முறை, தெலுங்கானா மாநில கோரிக்கை போன்ற பிரச்சனைகள் அன்னைக்கு பிரதானமா இருந்தது. அது பற்றி சிரஞ்சீவி கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது முக்கியமான பிரச்சனைகள்ல கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம்னு சொல்லியிருந்தாரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்த போது சிரஞ்சீவியின் பின்னணியில மகாத்மா காந்தி, அன்னை தெரசா, அம்பேத்கர் ஆகியோருடைய பெரிய புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அன்னை தெரசாவின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 26 கட்சியின் பெயர் மற்றும் கொடியை அறிவிச்சாங்க. அவருடைய சேவையை குறிப்பது போல அன்றைய தினத்தை சிரஞ்சீவி தேர்வு செய்ததுடன் அவருடைய புகைப்படத்தையும் கட்சி அலுவலகத்துல வச்சிருந்தாரு. சிரஞ்சீவி அரசியல குதிச்சத ஆந்திரா முழுவதும் அவருடைய ரசிகர்கள் பட்டாசு வெடிச்சும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினாங்க.
ஊர்வலங்கள், கூட்டங்கள் நடத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. ஆந்திராவின் பல நகரங்கள்ல, பொது இடங்கள்ல தொலைக்காட்சி பெட்டிகள் வச்சும் பெரிய திரைகள் அமைச்சும் சிரஞ்சீவியுடைய பேட்டியை ஒளிபரப்பினாங்க. இந்த காட்சிகளையும் சிரஞ்சீவியுடைய பேட்டியையும் பார்க்க முடியாதவங்க அப்படியே நடிகர் விஜய் 2023 அரசியல்ல என்ட்ரி கொடுத்ததையும் அவர் அரசியலுக்கு வந்தபோது சொன்ன காரணத்தையும் அசை போட்டுக்கலாம். அரசியலுக்கு வர சிரஞ்சீவி என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் விஜயும் சொன்னார். சிரஞ்சீவியின் ரசிகர்கள் எப்படி அன்னைக்கு கொண்டாடி மகிழ்ந்தார்களோ அதே போலதான் இன்று விஜய் ரசிகர்களும் வெளிப்படுத்தினாங்க. இந்த இரண்டு நிகழ்வுகள்லையும் வேற எந்த வேறுபாடுமே கிடையாது என்பதுதான் சமூக ஆர்வலர்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.